ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எப்படியோ ஒரு வழியா குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ தமிழ் எக்ஸாமை சூப்பராக பண்ணியிருப்பீங்க. அண்ட் நம்மளோட இங்கிலீஷ் எக்ஸாமில் ஸோ எப்படியெல்லாம் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயம் யோசிச்சிருப்போம். கிராமர் ஒரு பக்கம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரோஸ், போயட்ரி எல்லாமே வந்து படிச்சிருப்போம். இன்னும் ஒரு சில பேர் என்ன அப்படின்னா, ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமே இருப்பாங்க. நிறைய சாப்டர்ஸ் பெண்டிங்ல வேற இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இருக்கீங்களோ அவங்களுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோ. ஸோ ஏன்னா அவங்க மைண்ட் செட்ல எப்படியாச்சும் இங்கிலீஷ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடணும், எப்படியாச்சும் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடணும் அப்படிங்கறத மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நான் உங்க ரியா ஃப்ரம் ஹண்டர் லேர்னிங். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கறத குவிக்கா பார்த்துடலாம். டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா புக் எடுத்து டக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல வச்சுட்டு மட்டும் படிக்காதீங்க. ஏன்னா அந்த மொபைலை வச்சுட்டு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மொபைல்ல இருந்து நீங்க கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், படிக்கிறதுக்கு வேணுங்கிற எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும். ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம் மார்க்கை வச்சு அடுத்தடுத்து நீங்க எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, குவார்டர்லி எக்ஸாமுக்கே கம்மி போர்ஷன்ஸ் தான், அதுலயே நம்ம கம்மியா மார்க் வாங்கிட்டா அப்புறம் ஹாஃப் இயர்லி ரிவிஷன் இதுலலாம் என்னப்பா பண்றது? இதுல பப்ளிக் வேற. ஸோ கம்மி போர்ஷன்ஸ்ல எவ்வளோ குட் மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை விட பெட்டரா கண்டிப்பா அடுத்தடுத்த எக்ஸாம்ல நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் எக்ஸாம்ல கண்டிப்பா நான் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன், எனக்கு சென்டம் வேணும்னு நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட்ஸ்ல சென்டம்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல இருக்கிற ப்ரோஸ். ஸோ இதுல நமக்கு வந்துட்டு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருவோம் இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 21 மார்க்ஸ்ல இது வேற 6 மார்க்ஸ் கேட்பாங்க, ரைட்? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸோ தெளிவா இதை நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 1ல ABEG. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 2ல ABEF. ஸோ அது போக பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். ஸோ 3ல A and B. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதுவுமே படிக்கலைனாலும் கடைசி நிமிஷத்துல இந்த கொஸ்டின்ஸையாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ்லாம் ஆப்ஷன்ல கிடையாது, அதுல நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் போகணும். ஸோ ERC questions and appreciation questions-லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல என்ன நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேனோ அந்த நம்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸை மறக்காம வந்து படிச்சிருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல செக் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அது போக பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ சப்ளிமெண்ட்ரியில நமக்கு இருக்கிற பேராகிராஃப்ல 5ல A and B, சரியா? ஸோ இது வந்துட்டு 4th 1ல ஐபா, சரிங்களா? ஸோ யூனிட் 1ல இருக்கிற போயம் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் யூனிட் 2ல ப்ரோஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ்ல ACEGI, நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல 5ல C, சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு ACEGI, ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்றது படிக்கிறதுக்கு டைம் இருந்தால் நீங்கள் படிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ போயம்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ERC அண்ட் அப்ரிசியேஷன் பேராகிராஃப். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் மஸ்ட் டூப்பா, சரியா? மறக்காம இது எல்லாத்தையும் படிங்க. ஸோ டெஃபினட்டாக இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. அண்ட் யூனிட் 3ல இருக்கிற கொஸ்டின்ஸ், ஸோ எல்லாத்துலேயுமே சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் மறக்காதீங்க. 6 மார்க்ஸுக்கு உங்களுக்கு அந்த 21 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 சினானிம்ஸ் கேட்டுருவாங்க, அடுத்த 3 வந்து ஆன்டனிம்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ மறக்காம இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ், பேராகிராஃப், ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் வந்து இது வந்து காமனா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுதான் ஹை ப்ரையாரிட்டின்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் காமனா நீங்க வந்து பாத்துக்கலாம், சரியா? ஸோ அடுத்தது போயம், சப்ளிமெண்ட்ரியில இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. அந்த பேராகிராஃப்ல சம்மரி அபவுட் ஃபர்ஸ்ட் பேஷண்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காம இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல நீங்க என்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கறத கூட நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதுல கம்ப்ளீட் பண்ணதை ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணாததை இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயாச்சும் அட்லீஸ்ட் நீங்க படிச்சு முடிச்சிருங்க, சரியாப்பா? அடுத்தது ப்ரோஸ். ஸோ ப்ரோஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷார்ட் ஆன்சர்ஸ்ல செகண்ட் ஒன் பா, சரியா? செகண்ட் 1ல ACDEHIJ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேராகிராஃப்க்கு மூவ் ஆன் பண்ணுங்க. ஸோ பேராகிராஃப் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், சரியா? ஸோ எடுத்ததுமே நம்ம எல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்சா படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஹரிபரியா படிக்காதீங்க, கொஞ்சம் நிதானமா படிங்க.
ஆக்சுவலி லாஸ்ட் மினிட் தான், இன்னும் நமக்கு டைம் இல்லை. அதுக்கு நம்ம சுட்டி ரோபோ மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் காமா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? அடுத்தது எஸ் யூனிட் 4ல போயம்ல இருக்கிற கொஸ்டின். சரிங்களா? போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ அடுத்தது நமக்கு எஸ் ஸோ யூனிட் 4 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ரைட்டிங் ஸ்கில்ஸ், அதாவது நோட்டீஸ் ரைட்டிங் கேட்பாங்க, மெசேஜ் ரைட்டிங் அண்ட் நோட் மேக்கிங், தட் இஸ் சம்மரைசிங் இல்லையா? ஸோ இந்த இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங், டயலாக் ரைட்டிங், இதுலேயே நீங்கள் நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் பேராகிராஃபில் கூட கொஞ்சம் மார்க் லூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து கிளியரா வந்து பார்த்துக்கோங்கப்பா. அடுத்தது நம்மளோட கிராமர். ஸோ கிராமர்ல நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்க கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிராமர்ல தான் அதிக கொஸ்டின்ஸே கேட்குறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மற்றதெல்லாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாச்சு. ஸோ ஆர்டிகல்ஸ், டென்சஸ் அண்ட் ஆக்சிலரிஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சொல்லவே வேணாம். இது வந்து மஸ்ட், கண்டிப்பா உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதுல இருந்து 4 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். 4 மார்க்ஸ் ஆனால் அசால்ட்டா இருக்காதீங்க. அந்த 4 மார்க்கை லூஸ் பண்ணவங்களுக்கு தான் அதோட ஃபீல் தெரியும். ஸோ அதனால எல்லா டாபிக்ஸும் ரொம்ப கிளியரா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்மளோட வொக்காபுலரி. ஸோ ஆன்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸஸ், சஃபிக்ஸஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கிளியரா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்டனிம்ஸ், சினோனிம்ஸ்லாம் நீங்க வந்து சப்ஜெக்ட் படிப்பீங்களே அந்த சாப்டர், ஸோ அந்த சாப்டர் படிக்கும் போது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மற்றது கூட நீங்க லாஸ்டா கூட படிக்கலாம். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், ஜாலியா எக்ஸாம் எழுத போங்க. அந்த நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. சரியாப்பா? அடுத்தது நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்னுமே வந்துட்டு இடியம்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் வந்து நீங்க கவர் பண்ணிடணும். சரியா? ஸோ இது எல்லாமே இந்த பேஜ் நம்பர்ல இருக்கு. இந்த பேஜ் நம்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளியரா வந்து பாத்துக்கணும். சரியாப்பா? ஓகே. எஸ். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் என்ன, படிக்கிறது தான். ஸோ குயிக்கா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் ரிவிஷன் கொடுங்க. படிக்காததெல்லாம் படிச்சு முடிச்சிருங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள. ஓகேவா? அடுத்தது 12th ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓகே. ஸோ டக்குன்னு எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எக்ஸாம்ல தட்டுறோம். ஸோ யூனிட் 1ல இருக்கிற ப்ரோஸ்ல இருக்கிற 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதுல மெயினா 2 மார்க் அண்ட் 3 மார்க்குக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரிமைனிங் இருக்கிறத படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரியாப்பா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ஸோ the why did the author avoid going to Lucia room? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். சரியாப்பா? அடுத்தது போயம்ல இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ இதுல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டினாவே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சு படிச்சா மட்டும் போதும். சரியா? ஸோ இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் தெளிவா படிங்க. ஸோ இதெல்லாம் 3 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் கீழே உங்களுக்கு மெயினா வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க கீவேர்ட்ஸ் இங்க எழுதணும். நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று எழுதிடாதீங்க. ஸோ கீவேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நீங்க லிசன் பண்ணி அதுக்கப்புறமா எழுதிக்கோங்க. சரியாப்பா? ஸோ அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்பவே நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியாப்பா? ஸோ 4th ஒன் நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 2ல இருக்கிற 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 6 கொஸ்டின்ஸை வந்து பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினாக கேட்ட கொஸ்டின்ஸ். அண்ட் இதுல செகண்ட் ஒன் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th ஒன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா? ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடணும். சரியாப்பா? ஸோ அடுத்தது போயம்ல இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ போயம்ல இருக்கிறத நீங்க போய் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நான் மல்டிபிள் டைம் சொல்றேன், ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கப்பா. சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு லைன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், போயமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சர் தெரியும் இல்லையா? ஸோ அடுத்தது தேர்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். ஸோ அது யூனிட் 2ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அவ்வளோதான்ப்பா. சரியா? ஸோ அதுக்கப்புறமா யூனிட் 3ல இருக்கிற ப்ரோஸ்ல இருக்க 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கொஸ்டின்ஸ் என்னமோ கம்மியாக தான் இருக்கு. சரியா? ஸோ நமக்கு பார்க்க மற்ற சப்ஜெக்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ்ல ஒண்ணுமே இல்லப்பா. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் எடுங்க, எவ்வளோ இருக்கு. மேக்ஸ் எடுங்க, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல வந்து ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த லாங்குவேஜ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களோட டோட்டலா ஹையஸ்டா கொண்டு வந்துடும். நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயோ, ஈவன் சிஎஸ்
ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியானாலும் தமிழ் இங்கிலீஷில் உங்களுக்கு மார்க் ஹையாக இருந்தது அப்படின்னா டோட்டல் அதிகமாக இருக்கும் சரியா. ஸோ நமக்கு இப்போ ஸ்கூல் லெவலில் டோட்டல் வேணுங்கிறதுல நீங்கள் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நமக்கு வந்து எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் இருக்கும் இல்லையா பப்ளிக் எக்ஸாமில், ஸோ அதுலேயும் நீங்கள் இதில் மோர் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நீங்கள் நீட் இன்ஜினியரிங் போகிறீங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட் கிளியராக வந்து பார்த்துக்கணும் சரியா. ஸோ அடுத்தது போயம்ல இருக்கிற கொஷின்ஸ் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது செகண்ட் கொஷின். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அந்த இடத்துல குட்டி மிஸ்டேக் வரும். ஸோ அந்த மிஸ்டேக் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக பார்த்து எழுதிக்கோங்க சரியாப்பா. ஸோ அடுத்த தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4ல இருக்கிற ப்ரோஸ்ல இருக்கிற 3 மார்க் கொஸ்டின் சரியா. ஸோ இதுல வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம், ரொம்ப கிளியரா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு சரியா. ஸோ இதை வந்துட்டு நீங்க தெளிவா படிச்சுக்கோங்கப்பா. ஓகே, ஸோ இதுல தேர்ட் கொஸ்டின் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா கேட்டது அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்சோ. ஸோ இதை வந்து கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க வந்துட்டு ரொம்ப பெருசா எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஸோ என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும் தெளிவா நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னாலே போதும் சரியாப்பா. ஓகேவா, எஸ். ஸோ அடுத்தது வந்து யூனிட் 4ல இருக்கிற ப்ரோஸ்ல இருக்க 3 மார்க் கொஸ்டின். ஸோ 5, 6, 7. ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஒரு 4 கொஸ்டின்ஸ் பார்த்தோமா. ஸோ அதோட கண்டினியூஷன் இங்கே இன்னொரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதையும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரியா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் போயம் கொஸ்டின்ஸ். ஸோ போயம் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொஸ்டினாக கொடுத்துருக்கறனால அட்லீஸ்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க படிக்கலங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இதில் எதெல்லாம் படிக்கலையோ அதை கூட நீங்கள் இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். படித்த கொஸ்டின்ஸை ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போதே என்ன பண்ணலாம், ரிவிஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரியாப்பா. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா, எஸ். ஸோ அடுத்தது உங்களுக்கு இந்த 4 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 4 யூனிட்ஸில் ஸோ த டாப் மோஸ்ட் 4 இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் இந்த 4 தான் சரியா. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸை கம்பல்சரி நீங்கள் படிச்சே ஆகணும். ஏன்னா இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த 4 பேராகிராஃப்ஸை எப்படியாவது படிச்சிடுங்க. ஸோ பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டோரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டோரி தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து எழுதிக்கலாம் சரியா. ஸோ தமிழ்லையும் இருக்கட்டும் நம்மளோட துணைப்பாடம், ஸோ அதுலேயும் நம்ம ஸ்டோரிஸ் தான் படிப்போம். அதே மாதிரி இங்கே இருக்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புக்ஸில் இருக்கிற போயம், ப்ரோஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி, ஸோ இது எல்லாத்துலேயுமே ஸ்டோரியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஸோ இங்கிலீஷை விட ஈஸியான வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்குமா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரியா. ஸோ இதை வந்து குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுங்க அண்ட் எக்ஸாமை நல்லா பண்ணுங்க சரியாப்பா. ஓகேவா, எஸ். ஸோ தேங்க்யூ ஆல். மறக்காம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போங்க. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே நம்ம வந்து லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம லைவ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு கிராமர் போர்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மறக்காம லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.